Hi students, welcome to our channel. நம்ம இன்னைக்கு சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் வீடியோல இன்ட்ரோடக்ஷன் பார்த்திருந்தோம். இந்த பார்ட் 2. சோ பார்ட் 2ல என்னென்ன ரிலேட்டடா வீடியோஸ் வருது இன்ட்ரோடக்ஷனுக்கு அடுத்து நம்ம போக போறோம். அதுக்கு என்ன முன்னாடி என்ன அப்படினா புக்ஸ்ல இது நான் நடத்துறதெல்லாம் எங்கெங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ அதுக்காக தான் இந்த புக்கை நான் எடுத்து வந்திருக்கேன். புக்ல நம்ம எங்கெங்க என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் நாம. சோ மெட்டலர்ஜி அப்படினா என்ன நம்ம அன்னைக்கே பார்த்தோம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் மெட்டல்ஸ் அப்படினு பார்த்தோம். few metals தான் எப்படி இருக்கும் நேட்டிவ் ஸ்டேட்ல இருக்கும் மித்தெல்லாம் எப்படி இருக்கும் ஆக்சைடு அல்லது சல்ஃபைடு அத கம்பைன்ட் ஸ்டேட்ல இருக்கும் அப்படின்றத பார்த்தோம் நம்ம அடுத்து என்ன அப்படினா அக்கரன்ஸ் ஆஃப் மெட்டல் சோ இதுக்குள்ள ஃபுல்லா மெட்டல் வந்து ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல எப்படி இருந்துச்சு அவங்க எப்படி யூஸ் பண்ணாங்க அத பத்தின டீடைல்ஸ் தான் கொடுத்திருக்காங்க அது நமக்கு இப்போதைக்கு என்னது தேவையில்லை நம்ம அடுத்த டீடைல்ஸ் பார்க்கலாம் என்ன அப்படினா அக்கரன்ஸ் ஆஃப் மெட்டல் மெட்டல் எப்படி பூமியில கிடைக்குது என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம் லீஸ்ட் கெமிக்கல் ரியாக்டிவ் such as copper silver gold occur in native element அதெல்லாம் என்னது native element இயற்கையா அப்படியே நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அதே இது reactive metals அதாவது alkali metals ன்னு சொல்வாங்க எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றது அப்படினா எக்ஸாம்பிளுக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படினா நம்ம அயன் அதெல்லாம் சொன்னோம் அப்படினா alkali metals அப்படினு சொல்லுவாங்க இதெல்லாம் combined stateல இந்த combined stateல இருக்கக்கூடிய elements அல்லது metals தான் நம்ம பிரிச்சு எடுக்க போறோம் அதுக்கு தான் இந்த metallurgical process அதுக்கு தான் நம்ம இந்த metallurgy படிக்கிறோம் அடுத்து mineral substance obtained by mining which contain the metal in free state or in the form of compound like oxide or sulfide அதாவது மெட்டல் எது வந்து ஃப்ரீ ஸ்டேட்ல அப்படியே நமக்கு கிடைக்குதோ அந்த மெட்டலா இருக்கலாம் இல்ல அப்படினா as a compound அதாவது ஆக்சைடு அல்லது சல்ஃபைடு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படினா அயன் ஆக்சைடு சொல்லலாம் அதாவது FeO அல்லது லெட் சல்ஃபைடு PbS அப்படினு சொல்றாங்க லெட் சல்ஃபைடு இதெல்லாம் என்னது கம்பைன்ட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் காம்பவுண்ட் அப்படினு சொல்றாங்க ஆக்சைடு அண்ட் சல்ஃபைடு இப்படி இருக்கக்கூடிய இதெல்லாம் தான் மினரல்ஸ் இதுல இருந்து நம்ம இந்த மெட்டல் அதாவது இந்த Feன்ற இரும்பையும் Pbன்ற லெட்டையும் பிரிச்சு எடுக்க போறோம் இதான் என்னது அப்படினா மினரல்ஸ் அப்படினு சொல்ல போறாங்க ரைட் இப்போ ஓர்னா என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா such mineral that contain high percentage of metal எந்தெந்த மினரல்லாம் high percentage of metal இப்போ எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்க அப்படினா இங்கே கொடுத்திருப்பாங்க அலுமினியம்ன்றது பாத்தீங்க அப்படினா அலுமினியம் எதுல இருந்து எடுக்கலாம் அப்படினா அலுமினியம் is extracted from both the minerals அதாவது எங்க கொடுத்திருக்காங்க bauxite and china clay இந்த ரெண்டு இதுல இருந்துமே என்ன பண்ண முடியும் நம்மளால அலுமினியம் எடுக்க முடியும் ஆனா பாக்சைட்ல இருந்து எடுத்தோம் அப்படினா நமக்கு அதிக அளவுல நிறைய percentage ஆஃப் என்னது அலுமினியம் நமக்கு கிடைக்கும் மெட்டல் சோ அந்த மாதிரி எந்த ஒரு மினரல்ல அதிக அளவு ஒரு மெட்டல் கிடைக்குதோ அதை தான் என்ன பண்ண போறாங்க ஓர்னு சொல்ல போறாங்க mineral that contain high percentage of metal from which it can be extracted conveniently and economically are called ores நமக்கு கன்வீனியன்ட்டா ஈஸியாவும் நமக்கு எகனாமிக்கலா அதாவது பொருளாதாரத்துக்கு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஓர் அப்படினு சொல்றாங்க எக்ஸாம்பிள் அலுமினியத்துக்கு பாக்சைட் ரெண்டு இருக்கு அதுல பாக்சைட்ல தான் அதிகமா நமக்கு கிடைக்க போகுது ரைட் இந்த மெட்டலர்ஜிக்கல் process என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் என்னென்ன process மூலமா நம்ம பிரிச்சு எடுக்க முடியும் பாத்தீங்க அப்படினா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் ஓர கான்சன்ட்ரேஷன் என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் கழுவி எடுக்க போறோம் அடுத்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் அதுல இருந்து தேவையில்லாத மெட்டீரியல் என்ன பண்ண போறோம் எடுத்துட்டு அதை ஆக்சைடா மாத்த போறோம் அப்படினு மாத்திட்டு அதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் தனியா எடுத்துக்கலாம் ரிஃபைனிங் process அப்படினா நல்லா கழுவி பாலிஷ் போடுறது தான் ரிஃபைனிங் process நம்மள பலன்னு மாத்துறதுக்காக பண்றதா இந்த ரிஃபைனிங் process அப்படினு சொல்ல போறோம் இதுல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் அப்படிங்கறத பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படினா இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க இந்த டேபிள்லெட் காலம் இந்த டேபிள்ல என்ன அப்படினா ஒவ்வொரு மெட்டலும் அதோட ஓர் என்ன அப்படிங்கிறது சோ இதுக்கு இந்த ஒரு டேபிளுக்கு மட்டும் நான் தனியா உங்களுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண போறேன் என்ன அப்படினா இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நமக்கு எக்ஸாம்ல ஒன் வேர்ட்ஸ்ல கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு இது ஒவ்வொன்றுக்கும் சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸோட நான் ஒரு கதை மாதிரி உங்களுக்கு சொல்லி தரேன் இப்போ நம்ம டைரக்டா உள்ள போலாம் என்ன அப்படினா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் இப்போ பாத்தீங்க அப்படினா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் அப்படிங்கிறது generally the ores are associated with non metallic impurities இது என்னென்ன பண்ணலாம் அப்படினா நான் மெட்டாலிக் impurities என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அல்லது ராக்கி மெட்டீரியல்ஸ் ஆர் சிசேலியஸ் மெட்டீரியல்ஸ் which are collectively known as gangue அதாவது நான் மெட்டாலிக் impurities என்னென்ன impuritiesலாம் மேக்னெட்டிக் தன்மை இல்லாம இருக்கோ அல்லது கல்லு பாறை மண்ணு துகள் இது எல்லாத்தையும் சேர்த்தது பேர் தான் என்னது இந்த gangue அப்படினு சொல்ல போறேன் இந்த gangue ரிமூவ் பண்ற processல first process அது பேர் தான் இந்த concentration of ore அப்படினு சொல்ல போறேன் several methods are available for this process and choice of method depend upon the nature of ore எந்த ஓர் இருக்கோ அதை பொறுத்து என்ன பண்ண போகுது இந்த மெத்தட் நிறைய இருக்கு இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்க்குல நிறைய மெத்தட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படினா கிராவிட்டி செப்பரேஷன் ஆர் ஹைட்ராலிக் வாஷ் அப்படினு சொல்ல போறேன் இதுக்கு நான் சிம்பிளா உங்களுக்கு ஒரு டயகிராம் வரைஞ்சு காட்டுறேன் இந்த டயகிராம் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ஈஸியா புரியும் என்ன அப்படினா இங்க பாருங்க என்ன பண்ணாங்க ஒரு சின்ன ஃபனல் மாதிரி இருக்கும் இதுல இருந்து என்ன பண்ண போறாங்க நமக்கு டைரக்ட்டா
இந்த பவுடர் ஃபார்மில் ஓரை பூரா என்ன பண்ண போகிறாங்க, பவுடர் ஆக்கி போட்டுறாங்க. போட்டுட்டு ஒரு டேபிள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரூவாக இருக்குது. அதாவது இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு க்ரூவாக போட்டு இருக்கும். மேடு பள்ளமாக இருக்க மாதிரி. அடுத்து ஸ்லாண்டிங்காக இப்படி வரும். இந்த இடத்துல ஒரு பக்கெட்டில் வச்சு நம்ம அதெல்லாத்தையும் எடுத்து பிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி இருக்க. இப்போ இந்த பவுடர் ஓர் இங்கே செலுத்துறப்ப என்ன பண்ண போகிறாங்க, இது ரெண்டையும் பண்ணுறப்ப இது தண்ணியோட கலந்து பவுடர் ஓர் ப்ளஸ் இதில் வந்து என்ன பண்ண போகிறாங்க, இங்கே ஒரு குழாயை மாட்டி இந்த வாட்டர் ப்ளஸ் பவுடர் ஓர் இது ரெண்டையும் ப்ளஸ் சேர்த்து என்ன பண்ண போகிறாங்க, இதில் அனுப்புகிறப்ப ஹெவியர் பார்ட்டிக்கல் என்னென்ன பார்ட்டிக்கல்னால் வெயிட்டாக இருக்கும் அதெல்லாம் என்ன பண்ணும், இந்த இடத்துல அப்படியே மாட்டி நின்றுக்கும். நம்மளுக்கு வெயிட்டான பார்ட்டிக்கலாக நின்றுக்கும். கிராவிட்டி லெஸ், அதாவது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெயிட் கம்மியாக இருக்கிறதெல்லாம் இப்படி மேலேயே மிதந்துட்டே வந்து என்ன பண்ண போகுது, இந்த பக்கம் அப்படியே அடிச்சுட்டு வந்து கடைசியில் தனியாக எங்கே தண்ணியாக கலெக்ட் ஆகி இந்த இடத்துல சேர்ந்துட போகுது. இது ஒரு இம்ப்யூரிட்டிஸ். அதாவது ரொம்ப லேசான பார்ட்டிக்கலாக இருந்துச்சுன்னா இது ஒன்று. அப்போ ஒரு சில பொருட்களில் லேசான பார்ட்டிக்கல் இருக்கும். அந்த லேசான பார்ட்டிக்கலை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ண போகிறாங்க. அதான் கிராவிட்டி செப்பரேஷன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இப்போ நீங்கள் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஓர் ஹேவிங் ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, அதாவது ஓர் தான் என்ன பண்ணணும், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஹையாக இருக்கும். அப்போ தான் இந்த மாதிரி ஒரு க்ரூவ் நம்ம வச்சோம் அப்படின்னா மேடு பள்ளத்தில் இதுக்குள்ளே போய் என்ன பண்ணும், அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் அந்த ஓர் பார்ட்டிக்கல் நம்மளுக்கு தேவையான மெட்டல் இதில் ஸ்டோர் ஆகிடும். அடுத்து லோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி சிம்பிளி வாஷிங் வித் ரன்னிங் வாட்டர், ஓடுற தண்ணியில் அது பாட்டுக்கு அடிச்சுட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனலி பவுடர் அதெல்லாத்தையும் தான் கரெக்டாக போட்டுருக்கோம். இந்த மெத்தட் எதுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெமடைட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது, இரும்போட ஓர் ஆஃப் அயன். அடுத்து டின் ஸ்டோன் அப்படின்னு சொல்ல போகிறோம். நம்ம மேலே இருக்க இந்த டேபுலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் இருக்கும். இந்த பேரெல்லாம் டின் ஸ்டோன், ஹெமடைட்டு அதெல்லாம் நம்ம அதில் பார்ப்போம். சார் அடுத்து என்ன அப்படின்னா ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று. அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். வெரி 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 ஈஸி, ரொம்ப சிம்பிள், ஒன்றும் கிடையாது, சின்ன கதை மாதிரி தான். இதில் இவங்களே படம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த ஃபீட் அப்படிங்கிறக்கான், இந்த ஃபீட் வழியாக என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த பார்ட்டிகல் என்ன நம்ம பவுடர் ஆகி வச்சுருக்கோம்ல அந்த பவுடர் ஓரை இதுக்குள்ளே தூக்கி என்ன பண்ண போகிறோம், அப்படியே உள்ள தூக்கி போட்டுகிட்டே இருக்க போகிறோம். அது கீழே போய் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆக போகுது. அதே சமயம் என்ன பண்ண போகிறோம், ஏர் சப்ளை கொடுக்க போகிறோம். மோரோவர் ஒரு ஆயில், பைன் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. பைன் ஆயிலோ இல்லை ஒரு சில கெமிக்கல் ஆயில் இருக்குது. அந்த ஆயிலையும் என்ன பண்ண போகிறாங்க, இதில் ஊற்றிட்டு இந்த இது மூலமாக ஏர் சப்ளை பண்ணுறப்ப இது ஸ்டிரர்னு நம்ம அடிப்போம்ல, இந்த மாதிரி இது என்ன பண்ண போகுது, சுற்றி நல்லா அடிக்க போகுது. இது அடிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா எண்ணெயும் தண்ணி இந்த ஊர்லாம் கலந்தனால அது நிறைய நுரையாக கிளம்ப போகுது. நம்மளுக்கு தேவையான மெட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெட்டல் என்னாகும் அப்படின்னா இந்த நுரையோட கலந்து அப்படியே வெளியே மேலே பொங்கி வரும். நம்ம என்ன பண்ணலாம், அதை அப்படியே நம்ம தனியாக வலிச்சு வெளியே எடுத்துட முடியும். எடுத்தோம் அப்படின்னா அந்த நுரையில் என்ன இருக்கும், நம்மளுக்கு அந்த மெட்டல் இருக்க போகுது. இதுதான் இந்த ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரோத் அப்படின்னா நுரை மிதப்பு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மோட்டர் பாட்டுக்கு சுற்றிட்டே இருக்கும் ஸ்டிர் மூலமாக. இந்த மாதிரி வரப்போ ஃப்ரோத்தை நம்ம அப்படியே வெளியே எடுத்துடலாம். ஸோ என்ன பாருங்கள், எதுக்கு கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபைடு ஓர், நம்ம அந்த போர்டில் ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த மெத்தட் எதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ்ட் ஃபார் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபைடு ஓர் எக்ஸாம்பிள் கலீனா, லெட் சல்ஃபைடு, ஜிங்க் பிளண்டு, ஜிங்க் சல்ஃபைடு, இந்த இதுக்கெலாம் இந்த மெத்தடை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தணும். அடுத்து அதர் மெட்டல் சல்ஃபைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருப்பாங்க என்ன பண்ணுறது அப்படின்ற மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு சிலது கீழே. For example, when the impurities such as zinc sulfide is present in galena PBS, sodium cyanide is added to depress the flotation property ZNS by forming a layer of zinc complex. In case அது கரையலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அதோட கொஞ்சோண்டு சைனைட், சோடியம் சைனைட் ஆட் பண்ணுறப்ப இன்னும் நல்லா நுர கிளம்பி வரும் அப்படின்ற மெத்தடை கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக நம்மளுக்கு இந்த டயக்ராமில் இருக்க விஷயங்கள் தான் முக்கியமானது. தான் ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லீச்சிங் ப்ராசஸ் இருக்குது. அடுத்து என்ன அப்படின்னா லீச்சிங்னா என்னன்றதை பார்க்கணும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா லீச்சிங் கொடுத்துருக்காங்க. லீச்சிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, கெமிக்கல் வாஷிங் அப்படின்னு கூட சொல்லலாம். லீச்சிங்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கெமிக்கல் வாஷிங். கெமிக்கல் முறையில், அதாவது நல்ல கெமிக்கல்ஸாக போட்டு ஃபுல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுக்க போகிறாங்க. தான் சாலபிலிட்டி ஆஃப் த ஓர் இஸ் சூட்டபிள் சால்வெண்ட் வித் ரியாக்ஷன், அதாவது எந்த சால்வெண்ட்டில் எந்த கரைப்பானில். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா உப்பு தண்ணியில் கரைஞ்சிரும், பவுடர் தண்ணியில் கரையாது. பவுடரை நம்ம ஒரு சில கெமிக்கலில் போட்டால் பவுடரும் கரைஞ்சிரும். அந்த மாதிரி எதில் கரையுன்றதை கண்டுபிடிச்சி அதில் போட்டோன்னா என்ன நம்மளுக்கு இது கரைஞ்சு போயிடும். கரையாமல் இருக்கிறதுலாம் என்னது, அப்புறம் நம்மளுக்கு இம்ப்யூரிட்டிஸ், அதை தனியாக என்ன பண்ணிடலாம், நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அந்த வாட்டர் ஹீட் பண்ணி காம்ப்ளெக்ஸ் சால்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். சாலிபிள் சால்ட் அல்லது காம்ப்ளெக்ஸாக இருந்தால் அதுக்கப்புறம் நம்ம அதுலேருந்து என்ன பண்ணலாம், நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன அப்படின்னா சைனைட் லீச்சிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, சைனைட் லீச்சிங். லெட் அஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கோல்டு. அப்போ சைனைட் லீச்சிங் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இங்கே நம்மளுக்கு புக்கில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறது கோல்டு, நம்ம அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோம். Ore of gold is leached with aerated dilute solution of sodium cyanide.
கோல்டு என்ன பண்ணுறாங்க, சோடியம் சைனைடோட சேர்க்குறாங்க. சைனைடோட சேர்க்குறப்ப கோல்டு இஸ் கன்வெர்டட் இன்டு சால்யூபிள் சைனைட் காம்ப்ளெக்ஸ். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா என்னது, சிஎன் அப்படின்னாலே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சைனைட் அப்படின்னு. இந்த சைனைடோட என்ன பண்ணுது, ஏயுங்கிறது கோல்டு, அது சேர்ந்துருது. மீதி அலுமினோ சிலிக்கேட், அதாவது இந்த சோடியம் அதுக்கப்புறம் அலுமினியம்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் அது ரிமைன்ஸ் இன்சால்யூபிள். இம்ப்யூரிட்டிஸாக கிடைச்சது இதுதான், அலுமினியோ சிலிக்கேட் ரிமைன்ஸ் இன்சால்யூபிளாக நம்மளுக்கு கிடைச்சிடும். அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெக்கவரி ஆஃப் மெட்டல் ஃப்ரம் த காம்ப்ளெக்ஸ் பை ரிடக்ஷன். என்ன சொல்கிறாங்க, ரிடக்ஷன் ப்ராசஸ் மூலமாக ரெக்கவரி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறாங்க. ரிடக்ஷனாக நம்மளுக்கு தெரியும், ஒடுக்க வினை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் இல்லை ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறது, அந்த மாதிரி மெத்தட் தான். கோல்டு கேன் பி ரெக்கவர்டு பை ரியாக்டிங் டீஆக்சிஜனேட்டட் லீச்டு சொல்யூஷன் வித் ஜிங்க். In this process, gold is reduced to its elemental state and the process is called cementation. அப்போ recovery of metal of interest from the complex of reduction க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா cementization. ஜிங்க் என்ன பண்ணுறாங்க, இந்த நம்ம ஏற்கனவே எடுத்திருந்தோம்ல கோல்டு சைனைட், அதான் என்ன சொல்லியிருந்தாங்க, அதை சால்யூபிள் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் கோல்டு சைனைடோட சேர்ந்து இந்த கோல்டு எடுத்து ஜிங்கோட சேர்க்குறப்ப என்ன ஆயிடுது, நம்மளுக்கு ஜிங்க்கும் சைனைடும் சேர்ந்துட்டு நம்மளுக்கு கோல்டு மட்டும் தனியாக வெளியே கிடைக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அடுத்து அமோனியா லீச்சிங் அப்படின்னா அமோனியா சொல்யூஷனை போட்டு வாஷ் பண்ணுறது, ட்ரீட்டட் வித் அக்வஸ் அமோனியா சொல்யூஷன். ஸோ சிம்பிள், எல்லாமே நம்ம பேர்லேயே கெமிஸ்ட்ரியில் எப்பயுமே ஆன்சர் இருக்கும், நம்ம படிக்கிற விதத்தில் தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அல்கலை லீச்சிங். அல்கலை லீச்சிங்னா என்னது, அல்கலினா ஒன்றும் கிடையாது, பேஸ். நம்மளுக்கு தெரியும் காரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பேஸ் தான். Ore is treated with aqueous alkali to form a soluble complex. Example, bauxite. Bauxite is ore of aluminium. Heated with a solution of sodium hydroxide or sodium carbonate. Temperature 4700 to 520 Kelvin at 35 atmosphere to form the soluble sodium meta-aluminate. இதை ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. கீழே அதோட ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்துல இது வழியாக வெளியே வர அந்த ஹாட் சொல்யூஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டீகேண்டர்னா ஒன்றுமே கிடையாது, கேனை டீகேன் பண்ணுறாங்க. அப்போ ஒரு கேன்லேருந்து மாற்றுறாங்க, ட்ரான்ஸ்ஃபர், கூல்ட் அண்டு டைல்யூட்டட். அடுத்து நியூட்ரலைஸ் பை பாசிங் த கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு பாஸ் பண்ணுறப்ப இது நியூட்ரலைஸ் ஆகிடுது. அப்போ என்னது, இது வாட்டரோட, அதாவது H2O சேர்ந்து நியூட்ரலைஸ், அதாவது சமமாக மாறிடுது. ஃபுல்லாக என்ன பண்ணல, இது அல்கலி லீச்சிங்னா பேஸ் நம்ம செலுத்தினப்ப பிஹெச் வேல்யூ பிலோ 7 அந்த மாதிரி போகாமல் என்ன பண்ணுது, திருப்பி நியூட்ரலைஸ் ஆகி ஈக்குவல் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து the precipitation is filtered off. அடுத்து என்ன பண்ணுறாங்க, லாஸ்ட் the precipitate is filtered off and heated around 1670 Kelvin to get a pure alumina. அதுக்கப்புறம் நம்ம அலுமினியம் ப்ராசஸ் இருக்குது, நம்ம அடுத்து பார்ப்போம். அடுத்து ஆசிட் லீச்சிங் அப்படின்னா சல்ஃபைடு ஓர் such as zinc, lead done by treating with them with a hot aqueous sulfuric acid. sulfuric acid சேர்த்து பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது, இது ஆசிட் லீச்சிங்கிறது கிடைக்க போகுது, ஜிங்க் சல்ஃபைட் அப்படின்னு கிடைக்கும். நம்ம அதுக்கப்புறம் அதை திருப்பி அடுத்த ப்ராசஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு அடுத்து வேறு ஒரு சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஸோ அடுத்து மேக்னெட்டிக் செப்பரேஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி வெரி சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று இந்த மேக்னெட்டிக் செப்பரேஷன். மேக்னெட்டிக் செப்பரேஷன் அப்படின்னா ஃபெரோமேக்னெட்டிக் ஓர்ஸ். ஃபெரோமேக்னெட்டிக் ஓர்ஸ்னால் என்னது, நம்ம எல்லாருக்கும் தெரியும், மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ், மேக்னெட்டிக் நேச்சர் உள்ளதான் ஃபெரோமேக்னெட்டிக் ஓர் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃபரன்ஸ் இன் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஓர் அண்ட் த இம்ப்யூரிட்டிஸ். இப்போ நம்மளுக்கு தேவையான ஓர் இருக்குது, இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது. அப்போ ஓர் மேக்னெட்டிக் நேச்சராகவும் இம்ப்யூரிட்டிஸ் மேக்னெட்டிக் நேச்சர் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம இப்போ மண்ணில் நம்ம இப்படி வச்சோம் அப்படின்னா மேக்னெட் வச்சா என்ன பண்ணுவோம், மேக்னெட் பூரா ஒட்டிக்கும், மேக்னெட் இல்லாத பொருள்லாம் கீழே இருக்க போகுது. அந்த மெத்தட் தான் இதுவும் சிம்பிளாக. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, பவுடர் ஓர் இங்கே செலுத்துகிறாங்க. இதில் டார்க்காக இருக்குல்ல, கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஓர், குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் மேக்னெட் இல்லாத ஓர் அப்படின்னு. ஸோ இந்த பெல்ட் பார்த்தீங்கன்னா இது நார்மல் பெல்ட் ஓகே, நார்மல் ரோலர். இது மேக்னெட்டிக் வீல். இது இந்த வீல் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் வீல் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வரப்போ இந்த வீலில் மேக்னெட் இருக்கிறனால இந்த ஃபெரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ், மேக்னெட்டால் அட்ராக்ட் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா இது இதில் ஒட்டிக்கிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேக்னெட்டோட சப்ஸ்டன்ஸ் என்னது இந்த இடத்துல இல்லாமல் இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணாது, கீழே விழுகும். அப்போ டேரெக்டாக இங்கே வச்சு என்ன பண்ணலாம், நம்ம கலெக்ட் பண்ணிடலாம். மேக்னெட் பார்ட்டிகல் இல்லாதது டேரெக்டாக இங்கே வரப்போ என்னது, இங்கேருந்து இது டேரெக்டாக இந்த இடத்துல கீழே விழுந்துடும். நார்மல் ப்ராசஸில் மேக்னெட்டோட இருந்தால் மட்டும் இங்கே வந்து பிரிக்கப்போம். இது மூலமாக இம்ப்யூரிட்டிஸை நம்ம பிரித்து எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் பிரிச்சாச்சு. இதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணுறது, ஸோ அந்த ப்ராசஸ் பற்றி தான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பெருசாக நிறையா கொடுத்துருக்காங்களே, என்ன பண்ணுறதுன்னு கன்ஃபியூஷன்லாம் ஆகாதீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். எலக்ட்ரோமேக்னெட்டிக் செப்பரேட்டர் எப்படி எலக்ட்ரோமேக்னெட்லேருந்து செப்பரேட் பண்ணுறதுன்ற விஷயத்தை தான் கொடுத்துருக்காங்க. ரைட், அடுத்து நம்ம எக்ஸ்ட்ராக்ஷனும் இன்னொன்று நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ராக்ஷனை பற்றி என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சரியா, தேங்க்யூ காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹோம்ஒர்க் இருக்குது என்ன அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6 பேஜ் வரைக்கும் படிச்சுட்டு இருந்தாங்க. அதாவது 2 தெரியுதா, இங்கே 2, 3, 4, 5,
6ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் அப் டு மேக்னெட்டிக் செப்பரேஷன் வரைக்கும் என்னது ரீட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா போதுமானது. ஓகே, தேங்க்யூ காய்ஸ். கண்டிப்பாக வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.